இருந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எஃப்எஸ்எஸ்ஏஐ லைசன்ஸ் வேணும். சில பேர் வந்து வீட்டில் இருந்து ஸ்நாக்ஸ் இந்த பலகாரங்கள்லாம் செய்கிறவங்க இருப்பாங்க, இல்லை தோசை மாவு அந்த மாதிரி சின்ன அளவில் சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்தியாவுக்குள்ளே சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஜிஎஸ்டி தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஃபுட்டு சம்மந்தமாக ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஃப்எஸ்எஸ்ஏஐ லைசன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். அதோட அப்ரிவேஷன் இது. இப்போ ஃபுட் சேல்ஸுக்கான லைசன்ஸ் சரியா, இது கண்டிப்பாக எடுக்கணும். பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னா, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இயர்லி வந்து டர்ன் ஓவர் 12 லட்சம் அப்படி இருந்ததுன்னா, ஒரு ஸ்மால் பேக்கிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னா கூட கவர்மெண்ட் ஃபீஸு ஒரு வருஷத்துக்கு 100 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸ்டேட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 12 லட்ச ரூபா சரியா. அதுலேருந்து 20 crore டர்ன் ஓவர் ஆகுது உங்கள் பிஸ்னஸில் அப்படின்னா, ஸ்மால் பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கிங்க. பிராண்டுன்னா நேம் சரியா. அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்கீங்க. அப்புறம் பேக்கிங் யூனிட் காஸ்ட்டு இதெல்லாம் பொறுத்து 2000லேருந்து 5000 வரைக்கும் பெர் இயருக்கு கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு வெப்சைட் எப்படி அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. https://foscos.fssai.gov.in எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும், கேப் இருக்கக்கூடாது சரியா. இப்போ இது எப்படி இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க, அப்புறம் சைன்அப் பண்ணிக்கோங்க. பேசிக் டீட்டெயில்ஸு, உங்களோட நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. பிஸ்னஸ் டைப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும், ஃபுட் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறத அல்லது ரீட்டெய்லர் சரியா. அட்ரஸ் உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட வீட்டு அட்ரஸ் தான் கொடுக்கணும் ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தால் கூட. டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்களாகவே பண்ணுனா இதுக்கு ஃபீஸ் கிடையாதுங்க, கவர்மெண்ட் ஃபீஸு. இது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு இ சேவை சென்டரில் போயிட்டு பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் அமௌண்ட் ஆகும். இப்போ ஆதார் கார்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோடு பண்ணணும்னா, ஆதார் கார்டு, உங்களோட ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, அப்புறம் பேமெண்ட்டு 100 ரூபா பேசிக் சரியா இருக்கும். அப்ளிகேஷன் சப்மிட் கொடுக்கணும். 7 to 15 டேஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து எப்போ தேவைப்படும் அப்படின்னா, ஒரு டர்ன் ஓவர் உங்களுக்கு 20 லட்ச ரூபா வருது, ப்ராடக்ட்ஸ் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறீங்க, எஃபி இன்ஸ்டாகிராம் மூலமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். உங்களோட பிராண்டு நேமு அது வந்து நல்ல உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா ஏர்லியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது நல்லது. ஆன்லைன் செல்லிங்க்கு மெயினாக வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இப்படி ஸ்மால் லெவலில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஆன்லைனில் நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே என்ன செய்யணும், ஜிஎஸ்டி ஏர்லியாக எடுக்கிறது நல்லது. இப்போ ஜிஎஸ்டி காஸ்ட் கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான் சரியா. நம்மளாக அப்ளை பண்ணால் ஃப்ரீ தான். இதில் வந்து ஒரு ஆடிட்டர் இருக்கும், சிஏ படித்தவங்க சரியா. அவங்க ஏஜெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா 500 ரூபாலேருந்து 1500 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. https://www.gst.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். லேப்டாப் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க சரியா. சில சமயம் மொபைலில் சர்வர் ப்ராப்ளம் ஆகும், மொபைல்லையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரியா. கரெக்டாக பண்ணணும், அந்த நெட்வொர்க்கு ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாத டைமில் பண்ணணும். இப்போ ஜிஎஸ்டி அப்ளை ஸ்டெப்ஸ் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் டேப்னு இருக்கும், அப்புறம் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ணணும், உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி அதுக்கு ஒரு ஓடிபி வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் அந்த ஃபார்ம் வரும், ஃபில் பண்ணணும். எஃப்எஸ்எஸ்ஏஐ லைசன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அந்த நம்பரை ஆட் பண்ணணும். அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுத்துடணும். ஏஆர்என் நம்பர்னு கொடுப்பாங்க சரியா. 3 to 7 டேஸில் உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் வந்து வந்துடும். ஆன்லைனில் நீங்கள் இப்படி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். மெயினாக வீட்டில் இருந்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த தோசை மாவு, சிறுதானிய மாவு, ஆப்ப மாவு, அடை மாவு இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், ஜிஎஸ்டி பண்ணியிருக்கணும். சின்ன லெவலில் உங்கள் பக்கத்து வீட்டில் கொடுக்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை, பெரிய லெவலில் கொஞ்சம் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக எடுத்துருங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், ஃபுட்டுன்னு வந்துட்டிங்கனாலே ஃபுட்டு பிஸ்னஸில் தான் நிறைய ஏர்ன் பண்ண முடியும்
அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னால ஒரு வீட்டில் இருந்து ஒரு வடை, ஹோட்டல்களுக்கெல்லாம் ஒரு வடையோ